உங்க அப்பாவுக்கு கிட்னி கிடைச்சிருச்சு சுப்பையா. ஆறுமுகத்தோட கிட்னி தானே சார்? இவன் இந்த ஊர்ல பெரிய ஆளு சார், அதான் யாரும் இவனை காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. சொல்லுங்க ஏசி சார். உங்க பொண்ணு வருஷா கிடைச்சிட்டா. அவ கொஞ்சம் நார்மலான உடனே நீங்க அவகிட்ட பேசலாம். பேச மாட்டாப்பா. பேசுங்க சார், லைன்ல இருக்காங்க, ப்ளீஸ் பேசுங்க சார். அவங்க பேச தயாரா இருக்காங்க, நீங்க பேசுங்க சார் ப்ளீஸ். Kavita, I need your help. There's an emergency. Patient Kamala is serious. Romba serious. I need you right there. கவிதா, Please, come, no. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இவ்ளோ சீக்கிரம் உங்களுக்கு கிட்னி கிடைக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா அத்தனைக்கும் காரணம் டாக்டர் கவிதா தான். தினமும் உங்க கேஸ் விஷயமா டாக்டர் லெட்டர் எழுதுவாங்க, ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்க எடுத்த முயற்சியால தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஆபரேஷனே நடக்குது. அது தெரிஞ்சுக்கோங்க. கேட்டியாக்கா, அந்த கவிதா டாக்டர் எனக்கு மறுஜென்மம் கொடுத்துருக்காங்க. ஆனா என் மகன் புத்தி கெட்டு போய் அவங்களோட குழந்தைய கடத்திட்டு போய் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கான் பாரு. அருணாச்சலம், அவனுக்கு போன் போட்டு டாக்டர் அம்மா பொண்ணு விட்டுட சொல்லுப்பா. அட போக்கா, நான் போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற கொள்கையெல்லாம் அவன் இருக்கா. நான் எத்தனை போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறா. எடுத்தா நீ பண்றது தப்பு, டாக்டர் அம்மா பொண்ணை விட்டுடுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அவன் முடியாதுன்னு சொல்லணுமே. அதுக்கு பயந்துட்டே அவன் போன் எடுக்கிறது இல்ல. டேய், எதுக்கும் இன்னொரு தடவை போன் பண்ணி பாரு எனக்காக. சரி கூடு. என்ன ஆனாச்சி? ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, எந்த டென்ஷனும் வேண்டாம். நன்றி டாக்டர். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற யாருக்குமா? அந்த கடங்கார சுப்பையாவுக்கு தான். நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, அவன் அப்பனுக்கு உயிர் கொடுத்திருக்கீங்க. ஆனா உங்களை புரிஞ்சுக்காம உங்க பொண்ணையே கடத்தி வச்சிருக்கானம்மா. சாரிம்மா, நான் போன் பண்ண அவ எடுக்க மாட்டேங்கிறா. உங்க பையனுக்கு எதுக்கு சார் ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணை உங்ககிட்ட பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டாமா? கவலைப்படாதீங்க அண்ணாச்சி, என் பொண்ணு கிடைச்சிட்டா. போலீஸ் அவளை தேடி கண்டுபிடிச்சு சேவ் பண்ணிட்டாங்க. உங்க நல்ல மனசுதான் உங்க குழந்தைய உங்ககிட்ட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திருக்கு. சரி டாக்டர், அண்ணாச்சி ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போங்க. நன்றிம்மா. ஆல் தி பெஸ்ட். எதுக்குடா போன் மேல போன் போட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்க? அந்த ஏசியும் கவிதாவோட அப்பனும் நம்ம ஆளுங்க 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்டாங்க. அதானே சொல்ல போறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. போங்கடா, போய் 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 உங்க வேலையை பாருங்க. பன்னாட பசங்க பரதேசி உங்களை நம்பி அந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன் பாருங்க. என்ன செருப்பு. வேடா போற.
கவலைப்படாதீங்க. He'll be all right. என்ன சுப்பையா, அப்பா பார்க்க வந்தியா? கிட்னி கிடைச்சிருச்சு. அவருக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. விஷயம் தெரிஞ்சுதான் வந்தியா இல்ல? நீ நான் சொன்னா நம்ப மாட்டியே. நான் போய் சொல்றவ நடிக்கிறவ அப்படிதானே சொல்லுவேன். உங்க அப்பாவை காப்பாத்துவேன்னு நான் சொன்னேன்ல. உங்க அப்பாவை மட்டும் இல்ல, யார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்டா வந்தாலும் அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அந்த ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா உங்க அப்பாவை நீ இப்ப பார்க்க முடியாது. ஆபரேஷன் முடிஞ்சு கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே? ஒன் மோர் திங் சுப்பையா, என் பொண்ணு கிடைச்சிட்டா. தேங்க்ஸ். தேங்க் காட். சரி மாமா. ஓகே சரி மாமா, வாங்க. சந்தீப், என்னடா சொல்ற உங்க மாமனாரு? நேரம் இங்க வராங்களா இல்ல கவிதா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்புறம் இங்க வராங்களா? இல்லம்மா, இதோ பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. முதல்ல வருஷா அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலாம். அவளை அங்க கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மாமா வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொன்னாரு. நான் தான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்க ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். எதுக்கு என் பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? அம்மாவுக்கு பொண்ணு மேல பாசம் இருந்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கவிதா இங்க வரட்டும். அப்படியே அவ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாலும் கவிதா அங்க பேஷண்ட் ஆபரேஷன் அது இதுன்னு பிஸியா இருப்பா. என் பொண்ணு டோக்கன் வாங்கிட்டு அவளுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? என்னவோ பண்ணுடா. இந்த வீட்ல இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ எனக்கே புரியல. சும்மாருமா, மாமாக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். வர்ஷா வந்துட்ட பாரு. வர்ஷா, 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 எப்படி கண்ணு இருக்க? பாட்டி, குட்டிமா, அழக்கூடாது செல்லம். இப்படி உட்கார், உட்கார். விவேக், டேய் செல்லம், இப்படி பார். ஒண்ணு இல்லடா வர்ஷா, அழக்கூடாது செல்லம். ஓகே? அழக்கூடாதுமா. அதான் தாத்தா உன்னை பத்திரமா காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார்ல. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் செல்லம், பாடம். இது பாரு, ஸ்கூலுக்கு வெளியே எங்க போனாலும் கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே சரியா? மாமா, நீங்க எங்க கூட வீட்டுல இருக்கிறதுனால இவ்வளவு சேவ் பண்ண முடிஞ்சது. இதுவே நீங்க இங்க இல்லாம இருந்திருந்தா இங்க கதை என்ன இருக்கும் நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நம்ம கூப்பிடுற தெய்வம் நம்மள கைவிடல. பத்திரமா வந்து சேர்ந்துட்டா நம்ம குழந்தை. ரெண்டு பேரும் அப்படியே நில்லுங்க.
சம்பந்தி அம்மா எனக்கு எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்லைங்க, நீங்க 2 பேரும் கண்டத்துல இருந்து பொழைச்சு வந்திருக்கீங்க. இருக்கட்டும். தாத்தா கையில என்ன தாத்தா ரத்தம்? ஒண்ணு இல்லப்பா, ஒரு சின்ன காயம் அவ்வளவுதான். இவ்வளவு பெருசா இருக்கு, இது போய் சின்ன காயங்கிறீங்க? அம்மா இங்க பாருமா. அம்மா இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வருஷாவை முதல்ல பாருங்க, டயர்டா இருக்கா, குளிக்க வச்சுட்டு ஏதாவது சாப்பிட சொல்லுங்க. இல்ல வாங்க நம்ம ஹாஸ்பிடல் போவோம். இல்லப்பா, கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் போட்டா சரியா போயிடும். முதல்ல வருஷாவை கவனிங்க. வாங்க வாமா வாமா. வா உள்ள வாங்க. அத்தை, அப்பா நீங்க பொழைச்சிட்டீங்கப்பா. உங்களை நான் காப்பாத்திட்டேன். எங்க இருந்தாவது உங்களுக்கு கிட்னியை கொண்டு வந்து கொடுத்துருவேன் நான் சொன்னேன்ல, நான் செஞ்சுட்டேன்ப்பா. நான் யாரு? உங்க புள்ளப்பா. அந்த கவிதா கிட்ட என் அப்பா பொழைக்கணும், இல்ல உன் பொண்ணு செத்துருவான்னு மிரட்டினதும் அவ இறங்கி வந்துட்டா. நீங்க என்னமோ பெருசா சொன்னீங்க, அவ பொண்ணை விட்டுருன்னு. அப்பா உங்க பேச்ச நான் கேட்டிருந்தா உங்களை அவ அம்போன்னு விட்டுருப்பா, உங்க உயிரையும் காப்பாத்திருக்க முடியாது. அப்பா உங்களுக்கு மறுஜென்மம் கொடுத்தது நான் தான்ப்பா, நான் தான் உங்க பையன் சுப்பையா. சி போட. அத்தை என்ன இதெல்லாம்? அந்த டாக்டர் அம்மா பொண்ணை கடத்திக்கிட்டு போய் மிரட்டினதுனாலதான் உங்க அப்பாவுக்கு இந்த ஆபரேஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறியா? தப்புடா. உங்க அப்பா இந்த ஹாஸ்பிடல்ல என்னைக்கு அட்மிட் ஆனாரோ அன்னைக்கே அவங்க இந்த ஆபரேஷனுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. முறையா சட்டப்படி எந்த ரூல்ஸையும் மீறாம தான் இந்த ஆபரேஷன் நடந்திருக்கு. நீ அவங்க பொண்ணை கடத்திட்டு போகாம இருந்தாலும் இந்த ஆபரேஷன் நடந்திருக்கும். இல்ல அத்தை, இல்ல, உனக்கு அவளை பத்தி தெரியாது. உனக்கு தாண்டா அவங்கள பத்தி தெரியல. தெரிஞ்சாலும் ஒத்துக்க மனசு வர மாட்டேங்குது உனக்கு. தெரியாதவனாட்டம் நடிக்கிறடா. அவங்க பொண்ணு உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தன்னோட கவலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உங்க அப்பாவோட ஆபரேஷனுக்காக பம்பர மாதிரி சுத்தி அவங்க வேலை பார்த்தத கண்ணால பார்த்த சாட்சி நான் இருக்கேன்டா. நான் சொல்றேன்டா, நீ அவங்கள பத்தி நினைக்கிறதெல்லாம் தப்பு. காலத்துக்கும் அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட வேண்டிய தெய்வம்டா அந்த பொண்ணு. அவங்களுக்கு போய் கஷ்டத்தை கொடுத்துட்டல நீ நல்லாவே இருக்க மாட்டடா. இனிமேலாவது மனுஷனா இருடா. போடா.
பிடிவன ஏய் 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 பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட தப்பிச்சு ஓட பாக்குறியா நீ? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஏய் சுப்பையா என்கிட்ட ஆட்ட காட்டுறியா நீ? டேய் ஏசி சார் என்ன சார் பண்றீங்க? என்ன சொல்ல போறீங்க மேடம்? சுப்பையா மேல நான் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவனை அரெஸ்ட் பண்ணாதீங்க அதானே? சாரி மேடம், இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஈச் அண்ட் எவ்ரி மினிட் எங்களுக்கு வந்த பிரஷர் உங்களுக்கு தெரியாது. சுப்பையா பண்ண அத்தனை குற்றத்துக்கும் நான் தான் சாட்சி. ஏய் ஆடா. வர்ஷா ஏம்மா வருத்தமா இருக்க? இந்த பாரு சும்மா அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதான் வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டேல்ல, அது எல்லாத்தையும் மறந்துருமா. வர்ஷா உங்க அம்மா மேல கோவமா? பாவம்மா, ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கும், முடிச்சிட்டு உடனே வந்துருவாம்மா. வர்ஷா பத்தியா வர்ஷா 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 என்னாச்சு? உன் பொண்ணுக்கு உன் மேல ரொம்ப கோவம்மா. நீ உடனே அவளை வந்து பாத்திருக்க வேண்டாமா? எவ்வளவோ சமாதானப்படுத்திட்ட அவளை. இனி நீதாம்மா அவள்கிட்ட பேசணும். அம்மா மேல கோவமா? அம்மா கிட்ட பேச மாட்டியா? உன் மேல அம்மாக்கு பாசம் இல்ல, அக்கறை இல்ல நினைக்கிறியா? நீ வீட்டுக்கு வரல, உன்னை காணோன்னதும் அம்மா எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அந்த சுப்பையா கிட்ட கால்ல விழாத குறையா எவ்வளவு கெஞ்சினே தெரியுமா? நீதான் என்னோட உயிர்னு நான் உன்கிட்ட ப்ரூவ் பண்ணணுமா? சொல்லு கண்ணா, சொல்லு, ப்ரூவ் பண்ணணுமா? சொல்லு. உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ பத்திரமா இருக்க, உனக்கு ஒண்ணும் இல்ல. நான் எப்படிமா வந்தேன்? என்னை யாருமா கூட்டிட்டு வந்தா? என்னை யார் காப்பாத்துனா? அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா?